Students, in this class we have to see systems of classification. Okay, so in the entire world consists of varieties of organism. Each organism consists of some peculiar characters or salient features. Even though we are considered as the organism in the world. Okay, so இப்போ நமக்கு ஒரு சிஸ்டம்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆர்கானிசம் படிக்கும்போது நமக்கு வந்து அதனுடைய கேரக்டர்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிளியராகவே இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம்ஸ்லாம் இல்லைனா எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லா ஆர்கானிசம் நம்ம ஒன்றா தான் இருக்குன்னு நினச்சிட்டே இருப்போம். பிளான்ட்ஸ் எல்லாமே காமனாக தான் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். அனிமல்ஸ் எல்லாமே வந்து சேம் கேட்டகரியில் இருக்கிறதாவே நம்ம வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். பட் இந்த கிளாஸிஃபிகேஷன் தான் நமக்கு ஒரு ஆர்கானிசமுடைய கேரக்டர்ஸ், இம்பார்ட்டன்ஸ், ஓகே, அவங்களுடைய எக்கனாமிக் வேல்யூஸ் என்னன்றதை பற்றி இந்த கிளாஸிஃபிகேஷன் மூலிமா தான் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இது உள்ளார நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த என்டையர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸோடைய அதனுடைய சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து 8.7 மில்லியன் ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபைடு இந்த வேர்ல்டு. ஓகே, எல்லா ஆர்கானிசம் சேர்த்து இவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்குதா ரிப்போர்ட் சொல்லியிருக்கோம். ஓகே, இது எல்லாமே மிக்சடாக இருந்ததுன்னா அதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆர்கானிசம்ஸ், வேர்ம்ஸ், ஃபிஷ்ஷஸ், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், ஓகே, அனிமல்ஸ், பிளான்ட்ஸ்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஹெர்ப், ப்ராஸ்ட்ரேட்டாக இருக்கக்கூடியது, அதாவது நிலத்தோடு நிலம் படர்ந்து இருக்கக்கூடிய ப்ராஸ்ட்ரேட்டாக பிளான்ட்ஸ் இருக்குது, ஷ்ரப் இருக்குது, ஓகே, கிளைம்பர்ஸ், உட்டி கிளைம்பர்ஸ், அதுக்கப்புறம் ட்ரீஸ், லார்ஜ் ட்ரீஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதிலே பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்குது, நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்குது, வாஸ்குலார் பிளான்ட்ஸ் இருக்குது, நான் வாஸ்குலார் பிளான்ட்ஸ், தேலாய்டு ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேரியஸ் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம அப்படியே பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு கிளியரான ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்காது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம வந்து ஒரு சிஸ்டமாக பேஸ் பண்ணி கிளாஸிஃபைடு பண்ணாதான் அந்த ஆர்கானிசமுடைய வெல் ஸ்ட்ரக்சர்ஸை அண்டு கேரக்டர்ஸை நம்ம வந்து கெயின் பண்ண முடியும், அதனுடைய நாலேஜை நம்ம கெயின் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்காக தான் சயின்டிஸ்ட் வந்து ஏர்லியர் பீரியட்லேருந்து இப்போ லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ் வரைக்கும் சம் கிளாஸிஃபிகேஷன் அவர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கானிசம் நம்ம எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணி படிக்கலாம், ஸோ ஆர்கானிசம் கிளாஸிஃபிகேஷன் எப்படிலாம் கொண்டுட்டு வரலான்றதை அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம அதில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து மேஜர் ஆர்கானிசம், யூனிசெல்லுலார் டு மல்டி செல்லுலார், ஓகே, ப்ரோகேரியாட்ஸ் டு யூகேரியாட்ஸ், ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி ஆர்கானிசம் எல்லாமே அவங்க வந்து இந்த இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் மெயினாக வந்து 4 சிஸ்டம் இம்பார்ட்டன்ட். ஓகே, 1 2 kingdom classification, second one 3 kingdom classification, third one 4 kingdom, last one 5 kingdom classification. ஸோ இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷனை பற்றி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 2 kingdom classification, இந்த 2 kingdom 3 kingdom 4 kingdom 5 kingdom இதனுடைய ஆத்தர் யார் இந்த கிளாஸிஃபிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணாங்க, அதில் என்னென்ன குரூப் ஆஃப் ஆர்கானிசம் அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்றது தான் இந்த சிஸ்டம்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இதில் உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் கொஷின் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கிளாஸிஃபிகேஷன் யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க, இதில் என்னென்ன குரூப் ஆஃப் ஆர்கானிசம் இருக்குன்றதை அவங்க கேட்பாங்க, கொஷினாக கேட்பாங்க. ஓகே, இப்போ 2 கிங்டம் எடுத்துட்டிங்கன்னா இதனுடைய ஆத்தர், ஓகே, கரோலஸ் லின்னேயஸ், அதாவது கார்ல் லின்னேயஸ் கொடுத்துருக்காங்க. இன் 1735 கரோலஸ் லின்னேயஸ் கிளாஸிஃபைடு 2 கிங்டம்ஸ். இந்த என்டையர் வேர்ல்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸை அவர் வந்து 2 கிங்டமாக பிரிச்சுட்டார். ஒன்று அனிமல்ஸ், இன்னொன்று பிளான்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஆட்டோட்ரோஃபிக்காக இருக்கக்கூடிய க்ரீன் கலராக இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எல்லாம் வந்து என்னது பிளான்ட்ஸாக இருக்குது. ஓகே, அவங்க வந்து இம்மூவபிளாக இருப்பாங்க. பட் அனிமல்ஸ்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் இருப்பாங்க. ஃபுட்டை வந்து ஓனாக அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. தேர் ஆர் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஒன் பிளேஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரியாக இருப்பாங்க. அண்டு லிமிட்டட் க்ரோத்தாக இருக்கிறதாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரியெல்லாம் அவர் வந்து அனிமேலியான்னு சொல்லிட்டு பிரித்தார். ஸோ அப்போ 2 கிங்டமில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிங்டம்ஸ். ஒன்று வந்து பிளான்ட்டே, அனதர் ஒன் அனிமேலியா. ஓகே, second one 3 kingdom classification. This classification proposed by Ernest Haeckel. Okay, 1866 இந்த கிளாஸிஃபிகேஷன் ப்ரப்போஸ் பண்ணார். இவர் என்ன பண்ணார், அந்த 2 கிங்டமில் இருக்கக்கூடிய பிளான்ட் அண்ட் அனிமேலியாவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொட்டிஸ் வந்து ஒரு சச் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் வந்து செப்பரேட் பண்ணி ப்ரொட்டிஸ்டான்னு கொடுத்தார். ப்ரொட்டிஸ்டான்றது என்னன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். அந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசமில் ப்ரோகேரியாட்ஸும் இருக்கும், யூகேரியாட்ஸும் இருக்கும், செல்லுலார் மவுண்ட் ஆர்கானிசமும் இருக்கும், இல்லை செல்வால் இல்லாத ஆர்கானிசமும் இருக்கும். ஓகே, அதே போல் ஆட்டோட்ரோஃபிக், ஹெட்ரோட்ரோஃபிக்
ஹெட்ரோட்ரோஃபிக் இது எல்லாமே அனிமல்ஸ் அண்டு பிளான்ட்ஸ்லேருந்து எடுத்து செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு நியூ கிங்டமாக அவர் கொடுத்தார் ப்ரோட்டிஸ்டா. ஓகே, ஸோ இதில் வேறு என்னென்ன எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரோட்டிஸ்டாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரமிஷியம், யூக்ளினா, அமீபா, ஓகே, ஃபைட்டோபிளாங்டான்ஸ், அதுக்கு பாக்டீரியா, அது யூனிசெல்லுலார் ஆல்கே, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம்லாம் இந்த ப்ரோட்டிஸ்டாவில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 3 kingdom includes Protista, Plantae, Animalia. This classification proposed by Ernest Haeckel. Okay, then 4 kingdom classification. இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷனை வந்து சப்மிட் பண்ணவர் கோப்லாண்ட் in 1956. இவர் என்ன பண்ணுறாருன்னா 3 kingdom அப்படியே இருக்குது, அதில் வந்து சம் கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம் மட்டும் அதிலேருந்து ஒரு கிங்டம்லேருந்து செப்பரேட் பண்ணுறாரு. ஸோ அப்போ செப்பரேட் பண்ணி இன்னொரு கிங்டமாக அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. தட் இஸ் எ மொனேரா குரூப். இந்த மொனேரா குரூப் அவர் எதுலேருந்து எடுத்தார்னா ப்ரோட்டிஸ்டாவிலேருந்து எடுத்தார். ஓகே, மொனேரா பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரோகேரியாட்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் பாக்டீரியா இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம் வந்து இந்த மொனேராவில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ப்ரோட்டிஸ்டாவில் இருந்து பாக்டீரியாவை மட்டும் அவர் தனியாக பிரிச்சுட்டார். ப்ரோகேரியாட்ஸாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம் மட்டும் தனியாக அவர் செப்பரேட் பண்ணி அது ஒரு கிங்டமாக கொடுத்தாங்க. ஸோ அப்போ 4 kingdomல கோப்லாண்ட் அவருடைய சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் என்னென்ன குரூப் ஆஃப் ஆர்கானிசம் இருக்குன்னா மொனேரா, ப்ரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா. ஓகே, இந்த 4 group ஆஃப் ஆர்கானிசம் அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்து 5 kingdom classification. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாஸிஃபிகேஷன். 5 kingdom classification proposed by R.H. Whittaker in 1969. ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம் லீட் பண்ணுறாரு. அப்போ வந்து பிளான்டேவில் சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா பிளான்ட்ஸ் எல்லாமே ஆட்டோட்ரோஃபிக், அதில் ஒரு ஹெட்ரோட்ரோஃபிக் ஆர்கானிசமும் பிளான்ட்ஸில் கன்சிடர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அதை மட்டும் அவர் தனியாக எடுக்கிறார். அப்படி அவர் எதை கன்சிடர் பண்ணுறாருன்னா ஃபஞ்சை. ஓகே, ஃபஞ்சை வந்து ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஆர்கானிசம். பிகாஸ் அவங்களால என்ன பண்ண முடியாது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. பட் ஃபஞ்சை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸாலையும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். அதனால் பிளான்ட்ஸ்லேருந்து அவர் ஃபஞ்சை மட்டும் தனியாக ஒரு செப்பரேட் குரூப்பாக கிங்டமாக அவர் வந்து செப்பரேட் பண்ணி வைக்கிறார். ஓகே, ஸோ அப்போ 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் இன்க்ளூட்ஸ் மொனேரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஸோ அப்போ இந்த 5 kingdom வந்து சேர்த்து 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் சொல்லிட்டு R.H. Whittaker அவருடைய தீசிஸை அவர் சப்மிட் பண்ணார். ஓகே, 2 kingdom, 3 kingdom, 4 kingdom, 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து போக பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுது, டுவர்ட்ஸில் போகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அப்போ இதில் இருந்து நிறைய ஆர்கானிசம் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு இது மூலிமா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவனுடைய கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும், சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்சஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதோட வந்து சயின்டிஸ்ட் இதோட நிறுத்திடலை, இன்னும் அவங்க வந்து டீப் ஸ்டடி போகிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம் படிக்கும்போது டீப் ஸ்டடி போகிறாங்க. அதில் காரல் யூஸ் அண்டு கோ ஒர்க்கர்ஸ் இன் 1990 அவங்க வந்து இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் வந்து 3 டொமைன்ஸாக பிரிக்கிறாங்க. டொமைன்ன்றது பர்டிகுலர் கேரக்டர் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பர்டிகுலர் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஷேப் ஆஃப் ஆர்கானிசம் அந்த மாதிரி கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி 3 டொமைன்ஸாக பிரிக்கும் போது based on particular characters the organisms are classified as a bacteria, archaea, eukarya. ஓகே, யூகேரியான்றது மெயினாக உங்களுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசம். ஓகே, அதுக்கு அடுத்து ப்ரோகேரியாட்ஸாக இருக்கிறது வந்து பாக்டீரியா. இந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரிமிட்டிவ் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ஆர் பிரிமிட்டிவ் குரூப் ஆஃப் பாக்டீரியா அது ஆர்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிசம் வந்து காரல் யூஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து 1998 6 kingdom கிளாஸிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு கிளாஸிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. யாருன்னா தாமஸ் கேவலியர் ஸ்மித். ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு, தாமஸ் கேவலியர் ஸ்மித் வந்து 5 kingdomல இருக்கக்கூடிய அந்த மொனேரா குரூப்பை வந்து இன்னும் அவர் வந்து செப்பரேட் பண்ணுறாரு. அதில் இருக்கக்கூடிய சம் ஆர்கானிசம் சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் வச்சுக்கிட்டு அது 2 குரூப்பாக அவர் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஓகே, ஸோ அப்போ மொனேரா குரூப் அவர் வந்து எப்படி பிரிக்கிறாருன்னா ஆர்கி பாக்டீரியா அண்டு யூ பாக்டீரியான்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு மீதி இந்த 5 kingdomல இருக்கக்கூடிய ப்ரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே, அனிமாலியா அது அப்படியே இருக்குது. மொனேராவை மட்டும் ஒரு 2 குரூப்ஸாக பிரிச்சிடுறாரு. ஸோ இதில் யூ பாக்டீரியான்றது தெரியும், யூ பாக்டீரியா உண்மையான பாக்டீரியானா என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கணும், செல்வால் இருக்கணும், சைட்டோபிளாசம் ப்ளஸ் இன்ஸ்பியன்ட் நியூக்ளியஸ். ஓகே, ட்ரூ நியூக்ளியஸ் அந்த இடத்துல இருக்காது, செல் ஆர்கனல்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து யூ பாக்டீரியான்றாங்க. இந்த யூ பாக்டீரியாவில் சம் பார்ட்ஸ் வந்து லேக்காக இருந்ததுன்னா அது வந்து ஆர்கி பாக்டீரியா. இல்லை அந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம் இன்டர்மீடியட் குரூப்ஸ் கேரக்டர்
கேரக்டர்லாம் அந்த இதில் இருக்கும். அது ஆர்கிபாக்டீரியா சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இந்த ஆர்கிபாக்டீரியாலாம் மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 டிகிரி செல்சியஸில் கூட அதால் வந்து இதுவாக முடியும், சர்வைவல் ஆக முடியும். அதே போல் நம்மளுடைய எர்த்தோடைய மேக்மா லாவான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல கூட இந்த ஆர்கிபாக்டீரியா இருக்கும். ஹை செலினிட்டி, டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், கோல்டு ரொம்ப வெரி கோல்டு கண்டிஷனாக இருந்தாலும் அந்த இடத்துல ஆர்கிபாக்டீரியாவில் வந்து சர்வைவல் ஆக முடியும். பட் யூ பாக்டீரியாவில் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் மேலே தாண்டி போகும்போது அதால் சர்வைவல் ஆக முடியாது. பட் அந்த மாதிரியான வெரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனையும் சர்வைவல் ஆகக்கூடிய சம் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் தான் அந்த ஆர்கிபாக்டீரியா. ஸோ அப்போ அந்த ஆர்கிபாக்டீரியாவோட அந்த மொனேரா குரூப்பில் இருந்து செப்பரேட் பண்ணுறாங்க. தட் இஸ் 6 கிங்டம். ஸோ அப்போ 6 கிங்டமில் இருக்கக்கூடிய 7 கிங்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிபாக்டீரியா, யூ பாக்டீரியா, அதுக்கு அடுத்து புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஓகே, so last one, 7 kingdom classification. This classification proposed by Rajeria et al. In 2015. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இவர் வந்து இந்த டீம் வந்து இருக்கக்கூடிய என்டையர் ஆர்கானிசமையும் வந்து 2 சூப்பர் கிங்டமாக பிரிக்கிறாங்க. 2 சூப்பர் கிங்டம்ஸ் இருக்கிறதா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ப்ரோகேரியாட்டா, அனதர் ஒன் யூகேரியாட்டா, பேஸ்ட் ஆன் த நியூக்ளியஸ் கேரக்டர். ஓகே, ஸோ ப்ரோகேரியாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் ஆப்சென்ட்டாக இருக்கும், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் மேக்ஸிமம் ஆப்சென்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்பியன்ட் நியூக்ளியஸ் தான் இருக்கும். எஸ்பெஷலி பாக்டீரியா இந்த ப்ரோகேரியாட்ஸில் வரும். அதுக்கடுத்து யூகேரியாட்டை பார்க்கும்போது ட்ரூ நியூக்ளியஸ் அந்த செல்லில் இருக்கிறதா இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் யூகேரியாட்டா. அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து ஆர்கானிசம் இவர் வந்து 7 கிங்டம்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ த என்டையர் கிங்டமில் இருக்க வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எல்லாத்தையும் 2 சூப்பர் கிங்டமாக செப்பரேட் பண்ணி அந்த 2 சூப்பர் கிங்டமையும் வந்து ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அப்போ சூப்பர் கிங்டம் ப்ரோகேரியாட்டாவில் என்னென்ன குரூப் ஆர் கிங்டம் இருக்குன்னா ஆர்கிபாக்டீரியா, யூ பாக்டீரியா, அந்த 6 கிங்டமில் இருக்கிற மாதிரி அவர் இதில் வந்து கொடுக்குறாரு. ஓகே, ஆர்கிபாக்டீரியா ஒரு கிங்டம், யூ பாக்டீரியா ஒரு கிங்டம் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்து யூகேரியாட்டா கொடுக்குறாரு. யூகேரியாட்டில் வரும்போது கன்சிடர் பண்ணுறாங்க, இங்கே ஆல்ரெடி மொனேராவை ஒரு 2 செப்பரேட் குரூப்பாக பிரிச்சாச்சு. ப்ரொட்டிஸ்டா அதில் வந்து அதுக்கு மேலே பிரிக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அதுக்கப்புறமா ஃபஞ்சை, அதுலேயும் வந்து என்ன பண்ண முடியாது, அதிகமாக பிரிக்க முடியாது, அது ஆல்ரெடி பிளான்ட்டில் இருந்து அது செப்பரேட் பண்ணிட்டாங்க. தென் அதுக்கு அடுத்து பார்க்கும்போது பிளான்ட்டே அண்ட் அனிமல், இது 2 மேஜர் குரூப்பாக இருக்குது. இங்கே அவர் வந்து அனிமலையே கன்சிடர் பண்ணலை, பட் பிளான்ட்டேவே கன்சிடர் பண்ணுறாரு. இதில் வந்து பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஹெர்பு, ட்ரீ, ஸ்மால் ட்ரீ, ஷ்ரப் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனாக இருக்குது. பட் அதில் எல்லாமே வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும். அந்த குளோரோஃபில் வந்து ABCDEF வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இதை தவிர சம் குரூப் ஆஃப் ஆர்கானிசமில் ப்ளூ கிரீன் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, ப்ரௌன் கலர் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைனோஃப்ளாஜிலேன்னு சொல்லக்கூடிய அந்த டயட்டம்ஸ், இந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸும் அதில் இருக்குது. ஸோ அப்போ அதை மட்டும் அவர் தனியாக வந்து பிரிக்கிறார். பிளான்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கலரில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை மட்டும் அவர் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸை தனியாக செப்பரேட்டாக பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த பிளான்ட் குரூப்போடு சேர்த்து இந்த யூகேரியாட்டாவை அவர் எப்படிலாம் வந்து பிரிக்கிறாருன்னா புரோட்டோசோவா, குரோமிஸ்டா. ஓகே, இந்த குரோமிஸ்டா எதை வச்சு பேஸ் பண்ணுறாருன்னா குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ், அந்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் சிஸ்டத்தை வச்சு தான் இதில் அவர் பிளான்ட்ஸில் இருந்து குரோமிஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் கிங்டமை கொடுக்குறாங்க. இந்த குரோமிஸ்டா மெயினாக எதை டிபெண்ட் பண்ணி எதை வந்து மென்ஷன் பண்ணுன்னா ஆல்கே குரூப். ஆல்கேவில் க்ரீன் ஆல்கே நம்ம சொல்கிறோம், குளோரோஃபிலியேஸே சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் ரெட் ஆல்கே இருக்குது, ரோடோஃபைஸே நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்து ப்ரௌன் ஆல்கே இருக்குது, சைனோஃப்ளாஜிலேட் இருக்குது, டயட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் அதனுடைய மார்ஃபாலஜி வேரியஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஆல்கேலாம் இருக்குது, பிளான்ட்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஆல்கேவும் இருக்குது. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் அவர் வந்து செப்பரேட் குரூப்பாக பிரிக்கிறார் பிளான்ட்ஸ்லேருந்து. தட் இஸ் ஏ குரோமிஸ்டா. குரோமிஸ்டா, குரோம் மீன்ஸ் கலர். ஓகே, தென் ஃபஞ்சை, பிளான்டே, அனிமாலியா. ஸோ இந்த மாதிரி வந்து 7 கிங்டம் இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷனாக பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கிங்டம் வந்து அதிகமாக அவங்க வந்து செப்பரேட் பண்ண நமக்கு அந்த பிளான்ட்ஸை பற்றி படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதை பற்றின ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், வேல்யூபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டீப் ஸ்டடி பண்ண முடியும். இது மூலியம் நமக்கு அந்த கன்ஃபியூஷனை நம்ம வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஸ்பீஷீஸில் எந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் இருக்குது, சேலியன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றதை நம்மளால் வந்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வேணாலும் வரலாம். 2 கிங்டம், 3 கிங்டம், 4 கிங்டம், 5 கிங்டம், 6 கிங்டம் அண்டு 7 கிங்டம். ஓகே, ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனுடைய ஆத்தர் அதில் இருக்கக்கூடிய அந்த கிங்டம்ஸ் என்னென்னன்றதை நீங்கள் வந்து கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும். இதில் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எப்படி வேணாலும் வரும். ஓகே, தேங்க்யூ.